1/2 கிலோ சிக்கன். இதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வேக வச்சுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு இன்றைக்கி ஒரு மாடல் சிக்கன் கிரேவி, மண் சட்டி சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். முதல்ல சிக்கன் மட்டும் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். சிக்கனில் இருக்க தண்ணியே வந்துடும். இது வேகத்துக்கு முன்னாடி பூண்டு உரிச்சிக்கலாம். பூண்டு இஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பூண்டு உரிச்சிக்க போகிறேன். இந்த சின்ன வெங்காயம் பாருங்க, ஒரு 1/2 கிலோக்கு ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை ரெடி பண்ணிட்டு பச்சை மிளகா காம்பு கிள்ளிட்டு இஞ்சி தோல் சீவிட்டு பூண்டு தோல் உரிச்சிட்டு இதெல்லாம் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். மண் சட்டி கிரேவி தயார் பண்ண போகிறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்குள்ள ஒரு வெங்காயத்தை நறுக்கிடலாம். முழு வெங்காயம். இதெல்லாம் பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரைச்சி வச்சிட்டேன்னா இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை நறுக்கிடுவேன் தாளிக்கிறதுக்காக. ஈஸியாகிடும். இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக செய்திடலாம். கிரேவி ரொம்ப நேரம் ஆகாது. கறி வேக வச்சிட்டாலே போதும். நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த வேக வச்ச கறியை போட்டுடணும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டி கிரேவி, மண் சட்டி சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணுன்னா காரம் போட்டுக்கலாம், காரம் வேணும்னா காரம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டு வேக வச்சிட்டேன் சிக்கனை. முட்டை தோசை செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக முட்டை தோசை தயார் ஆகப்போகுது. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது பட்டலை ஒன்று சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த கரண்டி வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை கழுவிட்டு கழுவிக்கலாம். என்னடா தோசைக்கு ரெடி பண்ணுவோம்மா மாவை.
மாவு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு சால்ட், கறி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு போதும். வதங்கினது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அது போட்டுப்போம். சிக்கன் கிரேவி, முட்டை தோசை. இது நல்லா வத்திச்சுன்னா சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இது வந்து நல்லா வத்தட்டும். கறியில் காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் பிடிக்கட்டும். கறியில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இருந்தாலும் அது பிடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டை தோசை தயார் பண்ணுவோம். முட்டை தோசைக்கு ஓகே டன். இது நல்லா வத்தணும். கெட்டி பதத்துக்கு வரணும் கூட நல்லாயிருக்கும். எப்படி பார்ப்போமா? மசாலா வாசனை வந்து நல்லா வெந்தாதான். எவ்வளோ தோசை வேணுமா? தோசை தயார் பண்ணலாம். முட்டை தோசை. தோசை வெந்துச்சேன் பார்ப்போமா? முட்டை தோசை, சிக்கன் தோசை கூட செய்யலாம். இன்னும் வேகலை.
தெரியல அந்த இப்போ சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. முட்டை தோசை சேர்த்தேன். இப்போ சாதா தோசை ஒரு 2 செய்துக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் மத்தியானமாக கிள்ளி போட்ட சாம்பாரும் ரைஸும் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி லஞ்சு ஓவர். இப்போ நான் வந்து இந்த டேஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட்டு பார்ப்பேன். முட்டை தோசை சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது பார்ப்போமா? ஒரு முட்டை தோசை, இப்போ இதை டேஸ்ட்டு பார்ப்போம். சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டேன். தோசை, முட்டை தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து நான் லஞ்சுக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பார் சேர்க்குறேன். இந்த கிரேவி அப்படியே வச்சுட்டு கிள்ளி போட்ட சாம்பார் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனுக்கு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிறேன். இந்த பருப்பு வந்து நாங்கள் மும்பையில் வாங்கிட்டு வந்தோம். மகாராஷ்டிராவில் நாங்கள் இருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல மளிகை இது டிமார்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்லா எல்லோ கலராக இருக்குது இந்த துவரம் பருப்பு. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் நான் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம். ஏன்னா துவரம் பருப்பில் பண்ணுற சாம்பார் நம்ம சாப்பிட்டோன்னா வாயு தொல்லை ரொம்ப இருக்கும். அதனால் கண்டிப்பாக பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது நான் வந்து அதுக்கு சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். எப்போயுமே கொஞ்சம் தான் சாம்பார் வெங்காயம் ஒரு 2-3 பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு 4-5 பச்சை மிளகா, நல்லா 4 பச்சை மிளகா போட்டுக்கலான்னு பார்க்குறேன். அது நல்லா வாஷ் பண்ணி போட்டுப்போம். இப்போ எப்போவுமே நீங்கள் சிக்கன் கிரேவிலாம் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து சாம்பார் பண்ணிக்கோங்க. கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கு. பச்சை மிளகா போடுறேன். அதுக்கப்புறமா இந்த தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன். புளி வந்து கொஞ்சம் ஊற்றினா போதும். 2 தக்காளி, கொஞ்சோண்டு சீரகம், மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா சீரகம், கண்டிப்பாக சீரகம் போடணும். பெருங்காயத்தூள் போடணும். ஆனால் பெருங்காயத்தூள் என்கிட்ட இல்லை. இப்போ வெந்தயம் கண்டிப்பாக போடணும். இதெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு குக்கரை மூடிடணும். இப்போ சரியான கிள்ளி போட்ட சாம்பார். ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன். இதில் மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் இதில் செய்ய போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்ற போகிறேன். சாம்பார் தாளிச்சிட்டேன்னா போதும். இந்த சிக்கன் கிரேவிக்கு மட்டும் ரசத்தை விட கிள்ளி போட்ட சாம்பார் தான் சூப்பராக இருக்கும். ரசம் கூட நான் வச்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பார் சாப்பிட்டு பழகிடுச்சு. இப்போ கருவாடு 2 வறுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். காஃபி போட்டு குடிக்கலாம். சாப்பாடு காஃபி போட்டு குடிச்சா நல்லாயிருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 2 போட்டுக்குவோம். அடுத்தது வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெந்தயம், அடுத்தது சீரகம் ஒரு 2 போட்டுக்கணும். கிச்சனில் டீப் க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இந்த லீவு முடிஞ்ச பிறகு தான் எல்லாம் செய்யணும். பசங்கள்லாம் லீவு முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு தான்
கிச்சன் க்ளீன் பண்ணுறது, வீட்டை டீப் க்ளீன் பண்ணுறதெல்லாம் இப்போ அது வரைக்கும் பசங்களை பார்க்க டைம் கரெக்டாக இருக்குது. கடுகு பொடிட்டோம். கடுகு பொடிஞ்சிச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே சாதமும் ஒயிட் ரைஸும் ஆயிடுச்சு. முட்டை ஆஃப் பாயில் வேறு பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில். எப்போவுமே குக்கர் போடும்போது, நம்ம வெயிட் போடும்போது, இந்த விசில் வெயிட் போடும்போது நம்ம இந்த நல்ல கேஸ் வெளியில் வந்த பிறகு தான் நம்ம இது மாதிரி போடணும் வெயிட்டை. நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா இந்த கேஸ் உள்ள வால்வில் சாப்பாடு எல்லாம் அடைச்சிருந்ததுன்னா அதுவும் அடைச்சி இந்த ப்ரெஷர் அதிகமாகிட்டு குக்கர் வெடிச்சிடும். அதனால் காற்று வெளியில் வந்த பிறகு தான் போடணும். குக்கர் திறந்துட்டேன். நல்லா வெந்திருக்கு பருப்பு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தண்ணியை மட்டும் இதில் வடித்து ஊற்றிடுவேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வரட்டும். சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு கிள்ளி போட்ட சாம்பார். அதுமாதிரி சிக்கன் 65 வறுத்தா கூட கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ பருப்பல்ல இந்த மக்கு இந்த கரண்டிலேயே கரைஞ்சிட்டேன். கரைஞ்சிட்டு இப்போ இதை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே பருப்பு நல்லா கரைஞ்சிடலாம். இது பருப்பு சட்டி தானே, நல்லா கரைஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன். இப்போ உப்பு போடல, இன்னும் இவ்வளோ பண்ணி உப்பு போடாமல் இருக்கேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக புளி இருக்குது, இந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு குக்கரை கழுவி அப்படியே ஊற்றிடுறேன். கொஞ்சோண்டு காஃபி போட்டு குடிக்க போகிறேன்ப்பா. காஃபி தான் குடிக்கணும் போல் இருக்கு. டிஃபன் சாப்பிட்ட பிறகு உடனே எனக்கு கொஞ்சம் காலமே காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், இந்த குக்கரையை கழுவிட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ வந்து சாம்பார் டேஸ்ட்டு பார்ப்போமா. ஆல்வேஸ் சாப்பாடும் ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் ஓவர். பருப்பு குழம்பு செம்ம டேஸ்ட், அல்டிமேட் இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பர், செம்ம டேஸ்ட்டு, சூப்பர் சூப்பர். கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா, அது கொஞ்சம் கொதிச்சதுன்னா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா, இன்னைக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சண்டே ஸ்பெஷல். நைட்டுக்கு தான் இதுக்கு சிக்கன் 65 ஃப்ரை வாங்கிக்கலாம், சிக்கன் வறுவல் வாங்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் என்னென்ன பார்ப்போமா. காலைமை எக் தோசையும் சிக்கன் கிரேவியுமா, மத்தியானத்துக்கு சாம்பாரும் கேள்விப்பட்ட சாம்பாரும் சிக்கன் கிரேவி. சுவையான சிக்கன் கிரேவி. இன்றைக்கி ரசமும் இருக்குது. இன்றைக்கி லஞ்ச் இதுனா. முட்டை வந்து ஆஃப் பாயில் இல்லைன்னா ஆம்லேட்டு என்ன செய்துப்பேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிச்சனே அப்படியே நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஓரளவு. இப்போ அந்த பாலை சூடு பண்ணி காஃபி போட்டேன்னா ரசம் வேறு இருக்குது. இன்றைக்கி அப்போ நம்ம நல்லா அழகாக சாப்பிட்லாம்.